எண்ணாகமம் 22 அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 22:4. நேற்றைக்கு காலையில் சண்டே சர்வீஸுக்காக இங்கே உட்காந்து காலையில் உட்காந்து கொஞ்ச நேரம் தான் கிடச்சி டைம் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வேடை என் சிந்தையில் ஆண்டவர் போட்டார். இதுவரைக்கும் உதிக்காத வேடு, இதுவரைக்கும் ஆண்டவர் பேசாத ஒரு வேடு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பாலாக் ராஜா சொல்லுகிற ஒரு வேடு இங்கே திரும்ப இனி இங்கே வரணும், ஏதோமியர் இடத்துல இங்கே வரணும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. வரும்போது ஆமேன். பாலாக்கு பிழையாமிட்ட சொல்லுகிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தையாக்கும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மீதியானியரின் மூப்பரை நோக்கி, மீதியானியரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இந்த கூட்டம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மை சுற்றி இருக்கிற யாவரை என்ன செஞ்சிருவாங்க? மேய்ந்து போடுவாங்க. அவனுக்கு வெளிப்பாடாக பார்த்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இவங்க வந்தால் நம்மளை மாடு புல்லை மேய்கிறது போல் இவனுங்க நம்மளை என்ன செஞ்சுட்டு போயிடுவானுங்க? மேய்ஞ்சிட்டு போயிடுவானுங்க. இவர்களை எதிர்த்து நம்மால் யுத்தம் பண்ண முடியாது. யுத்தம் பண்ணினாலும் இவர்களை நம்மால் ஜெயிக்கவும் முடியாது. ஹலோ, இந்த ஜனங்கள் ஆண்டவர் சிந்தையில் போட்ட வேட சொல்கிறேன். இந்த ஜனங்கள் ஆபத்தானவர்கள். ஐயோ ஐயோ ஐயோ, இவர்கள் யார்? ஆபத்தானவர்கள். பக்கத்தில் உள்ள கைகூடி சொல்லுங்கள். பரவாயில்ல சொல்லுங்கள். கொஞ்சம் இதான வேடு தான். சொல்லுங்கள், நீங்கள் ஆபத்தானவர்கள். எனக்கு நேற்று காலையில் இந்த வேடை போட்ட போது எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வந்து. சில வேடு நம்மளை அழ வைக்கும், சில வேடு துதிக்க வைக்கும். ஆனால் இந்த வேடு என்ன செய்ய வச்சுன்னா என்னை சிரிக்க வச்சு, நீ ஆபத்தானவன் அப்படின்னு. என்ன ஆண்டவர் இதை போய் சொன்னால் என்ன சொல்ல, இவனுக்கிட்ட நெருங்கப்படாது, கிட்ட போகணும். ஆனால் ஆண்டவர் இதை குறித்து சில வேடுகளை போட்ட போது என்னை மெய்சில் இருக்க வைத்தது. நாம் ஆபத்தானவர்கள். சொல்லுங்கள், இன்னைக்குள்ள நாம் திரும்ப பெற வேண்டிய அனுபவம் என்னென்னா, ஆபத்தானவர்கள் அடிமைகளாய் மாறிவிட்டார்கள். ஆபத்தானவர்கள் எப்படி மாறிட்டாங்க? அடிமை. சிம்சோன் யார்? அவன் பெலிஸ்தருக்கு சிம்சோன் யாராக தெரிந்தான்? சொல்லுங்கள், இந்த வேடை வரணும். சொல்லுங்கள், யாராக தெரிஞ்சு ஏன் இவனை பிடிக்கணும் கொல்லணும்னு பிளான் பண்ண அவங்களுக்கு தெரியும். இவன் உயிரோடு இருக்கிற வரையில் நமக்கு ஆபத்து. ஹலோ சொல்லுங்க. இவன் ஒவ்வொரு நாளும் எத்தனை நாள் உயிரோடு இருக்கிறானோ அத்தனை நாள் நமக்கு என்னது? நமக்கு நிம்மதியாக தூங்க முடியாது. இவன் எப்போ என்ன செஞ்சுட்டு போகிறான்னு யாருக்கு என்ன செய்யாது. இவன் அவ்வளோ ஆபத்தானவன். ஆபத்தானவன் யாருக்கு ஆபத்தாக இருந்தானோ அவர்களிடத்தில் அடிமையாக்கப்பட்டு, கைது செய்யப்பட்டு, கண்கள் பிடுங்கப்பட்டு, ஆபத்தானவன், இதுக்கு தமிழ் வடை சரியாக தெரியலை, நகைச்சுவையாய் மாறிவிட்டான். காமெடி அவனை வைத்து என்ன செய்ய வச்சாங்க? மாவரைக்க வச்சு, ஒரு அள்ளிலே சொல்லுங்க பார்க்கலாம், வேடிக்கை பொருளாய் மாறிட்டான். அதான் சரியான வேண்டாம். ஆபத்தானவன் எப்படி மாறினான்? வேடிக்கை காட்டுகிறவனாய் மாறினான். ஹலோ ஹலோ சத்தமாமே. இப்போ பக்கத்தில் உள்ள கைவிட சொல்லுங்க, நீங்கள் ஆபத்தானவர்கள். ஆமே அல்லேலூயா. இனி இவளுக்கு பக்கத்து இருந்துடக்கூடாதப்பா, அப்படியே இல்லை. அதான் நான் சொன்னேன். எனக்கு இது ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம இப்படி பேசினதில்லை, இல்லை இது வரைக்கும் தியானித்ததே இல்லை. நேற்று காலையில் இது போட்ட போது என்னை அப்படி அந்த வேர்டு அப்படி எனக்கு டைம் கிடச்சி. மணி 8 ஆகிட்டு, சண்டேஸ் கிளாஸ் வந்துட்டாங்க. எனக்கு இங்கிட்ட போக்கு மனசு இல்லை. ஸ்தோத்திரம். ஏன்னா வேர்டு அப்போ தான் டவுன்லோடு ஆரம்பிக்குது, வேறு வழி இல்லை. சண்டேஸ் கிளாஸுக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி மனம் இல்லாமல் எழுப்பி போனேன். ஆமென். அடிக்கடி சொல்லணும், நான் ஆபத்தானவன். சொல்லுங்கள், நான் ஆபத்தானவள். கஷ்டம்தான், சொல்ல வைக்காமல் விட மாட்டேன். சொல்லுங்கள், நான் ஆபத்தானவள்.
சொல்லுங்க, நான் ஆபத்தானவள். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஏதோ என் புருஷனுக்கும் என் பிள்ளைகளுக்கும் பாஸ்டருக்கும் விசுவாசிகளுக்கு நான் ஆபத்துன்னு, அதான் நமக்கு நம்ம மண்டை அப்படி தானே போகும். அல்ல, எழுதிக்கோங்க, நீங்கள் சாத்தானுக்கு எப்படிப்பட்டவர்கள்? ஆபத்தானவர்கள். சாத்தானுக்கு என்ன செய்கிறவர்கள்? சிம்சோனை அவர்கள் வீழ்த்த முயற்சி எடுத்தது அவன் மேலுள்ள கோபத்தினால் அல்ல, அவன் மேலுள்ள பயத்தினால. உங்களுக்கு எதிராக சாத்தான் சோதனைகளை கொண்டு போடுவது உண்மையிலுள்ள கோபத்தினால் அல்ல, உண்மையிலுள்ள பயத்தினால. எழுதிக்கோங்க இந்த வேடை. உங்களை சத்துரு வீழ்த்துவதற்கு முயற்சி எடுப்பது உண்மையிலுள்ள கோபத்தினால் அல்ல, உண்மையிலுள்ள பொறாமையினாலும் அல்ல, உண்மையிலுள்ள ஆபத்தினால. நீ அநேக சோதனைகளை நீங்கள் மேற்கொள்கிறீங்கன்னா ரொம்ப புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஆபத்தானவர்கள், ரொம்ப ஆபத்து. இஸ்ரவேலில் மற்ற மனித சிம்சோனை தவிர மற்ற ஆண்கள் இருந்தாங்க, அவங்கள ஒன்றும் பெலிஸ்தர்களுக்கு கண்ணு தெரியலையே. ஹலோ, இஸ்ரவேலில் மற்ற ஆண்கள் இருந்தாங்க. அதாவது சரித்திரம் சொல்லுகிறதுன்னா, அதாவது அவன் மிஞ்சி போன 45 கிலோ தான் இருப்பானாம் சிம்சோன். ரொம்ப ஸ்கெல்ட்டான ஆளாக இருந்தானாம். ஹல்லேலூயா. ரொம்ப ஸ்கெல்ட்டு, கோலியத்தை மாதிரி உயரமும் அந்த மாதிரிப்பட்ட ஆள் கிடையாது. ரொம்ப ஸ்கெல்ட்டு, சிம்பிளான கேரக்டர் தான், கேரக்டரில் மனிதன் தான். ஆனால் அவன் தாக்கின தாக்கம் பயங்கரம். தாவீது சின்ன பையன், இளைஞன், சின்ன பையன். அவன் அவன் உருவமே மற்றோடைய பார்வையில் அற்பம். இன்க்ளூட் ஈவன் சாமுவேலும் தாவீதை பார்த்துட்டு, ஆண்டவர் இவனையா ராஜாவை அபிஷேகம் பண்ணணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்க, கேட்டிருப்போம், ஆண்டவர் இவனே அபிஷேகம் பண்ணணும், இவனா ராஜா. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ எழுந்து அபிஷேகம் பண்ணடா. மனுஷன் முகத்தை தான் பார்ப்பேன், நான் எதை பார்க்குறேன்? இருதயத்தை பார்க்குறேன். இவன் என் அப்போஸ்தலர் சொல்கிற, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லு. அதனால தான் நான் இடையில போன வாரம் பேசினேன். ஆண்டவர் என்ன சொல்ல, பெரிய காரியத்தை செய்வதற்கு தெரிந்து கொண்ட அத்தனை பேரும் பார்வையிலும் மூளையிலும் எல்லாத்திலும் வட்ட பூஜ்யம். அவர்களை கொண்டு தான் கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்தார். ஆண்டவர் தெரிஞ்சு நல்ல உயரமும் வாட்டமும் சாட்டமாக தெரிஞ்சு கொண்ட ஒரே ஆள் சவுல் மட்டும். அவனுக்கு 2 வருஷத்துக்கு மேலே போவே இல்லை வண்டி. ஹலோ, சொல்லுங்க, நான் ஆபத்தானவள். ஆமென். உனக்கு வருகிற சோதனை உண்மையில் உள்ள பயத்தில் அல்ல, கோபத்தில். சாத்தான் உன்னை சோதிப்பது உங்கள் மேலுள்ள பயத்தினாலும் அல்ல, உங்கள் மேலுள்ள பொறாமையினாலும் அல்ல, உங்கள் மேலுள்ள பயத்தினால. நீ இருக்கிற வரையில் இந்த கிரிக்கெட்டில் ஆடும்ப சில பேட்ஸ்மேன்லாம் அவனுங்க எப்படியாவது இவன் அவுட் ஆக்கணும் தான் துடிப்பானுங்க. காரணம் என்னென்னா, அவன் மேலே உள்ள பயத்தினால. இவன் கிரவுண்டில் பேட்டை பிடிச்சிட்டு நிற்கிற ஒவ்வொரு செகண்டும் நமக்கு ஆபத்து. பந்து அந்த எல்லை கோடை விட்டு வெளியே போயிட்டே இருக்கும். சில சில ஆட்கள் அவுட் ஆகும்போது அவனுக்கு கொண்டாடவே மாட்டானுங்க. சரி போயிடுவானுங்க. இந்த ஆபத்தானவனை அவுட் ஆக்குனா போதும் அவங்க கொண்டாட்டம் அது வேற மாதிரி இருக்கும். ஹலோ, நீ வீழ்த்தப்படும் போது சாத்தானுடைய மகிழ்ச்சி என்பது சாதாரணமானதல்ல, அது மகா பெரியது. நோ, அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, சில வேடை சொல்லிடுறேன். ஏன்னா இங்கே ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாளை மறுநாளுக்குள்ளே ஒரு வேடையும் தந்தார். அதனால் நான் இதை நாளைக்கு கன்னியூ பண்ணக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி முடிச்சேன்னா நாளை ஃப்ரெஷ்ஷாக வேடு வரும். ஒன்று, இவன் பாலாக் சொல்கிற காரணம், இவர்கள் ஆபத்தாளர் என்று சொல்ல ஒன்று, இவர்களை ஜெயிக்க முடியாது. இவன் எகிப்திலிருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கிறான். இங்கே வரைக்கும் வந்து எவனெல்லாம் இவர்களை ஜெயிக்க போராடினார்களோ அத்தனை பேர் தோற்று போனார்கள். அதனால இனி நானும் இவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணி என்ன செய்ய முடியும்? என்னால்
ஜெயிக்க முடியாது. இவன் ஆபத்தானவன். இவன் வந்தானா அவன் என்ன புல்லு மாடு புல்லு மேய்கிறது போல் நம்மளை மேய்ஞ்சிட்டு போயிடுவான். ஹலோ, நீ ஆபத்தானன்ற காரணம் இவனை சிம்சோனை அவங்க இப்படி பண்ணுற காரணம் அவங்களுக்கு தெரியும். இவனை நம்மளால் இவனுக்கு பலத்துக்கு முன்னாடி நம்மளால் ஒருத்த போதும், நம்ம முழு பெலிஸ்தர் சேர்ந்தாலும் இவனை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இவனை பலன் அவ்வளோ பெரியது. இவனை நம்மளால் அதனால தான் தந்திரத்தை பயன்படுத்தணும். அதை நான் பின்னாடி சொல்கிறேன். தந்திரத்தை அதனால தான் சொன்னேன், ஆபத்தானவர்கள் இழந்து அடிமையாக்கப்பட்டார்கள். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இவர்களை ஜெயிக்க முடியாது. காரணம், இவர்களிடத்தில் போராடியவர்கள் அத்தனை பேரையும் என்ன செய்தார்கள்? தோற்று போனார்கள். போராடி எவன் எல்லாம், ஈவன் பார்வோன் ராஜா வரைக்கும், எகிப்தில் இருந்த பார்வோன் ராஜா இன்றைக்கு வரைக்கும் எவன் எல்லாம் இவங்கிட்ட போராடினானோ அத்தனை பேர் என்ன செய்து போனார்கள்? தோற்றும். அதனால் நம்மளும் இவங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. இந்த ஒரு நேமை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். சத்துருவே, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் போராடின அத்தனை பேர் தோற்று போனார்களோ அதே போல் நீ பலவிதமான பிரச்சனைகளை எனக்கு முன்பாக கொண்டு போட்டாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் என்னை ஜெயிக்க வைப்பார். நான் ஆபத்தானவர்கள். அடுத்து இன்னொரு வேர்டு, இது ஜெயிக்க முடியாது. இன்னொரு வேர்டு, இவர்கள் அவன் சொன்ன இன்னொரு வேர்டு, இவங்க ஜெயிக்க முடியாது. ஒன்று, இவர்களோடு போராடின அத்தனை பேர் என்ன செய்து போட்டார்கள்? அத்தனை ராஜாக்களும் தோற்று போனார்கள். ரெண்டு, இவர்கள் ஜெயிப்பது இவர்கள் பலத்தினால் அல்ல, இவர்களுடைய தேவன் இவர்களுக்காக செயல்பட்டு ஜெயத்தை கொடுக்கிறார். ஆமென். இவங்க தேவன் மட்டும் இவங்களுக்கு எதிராக செயல்படாட்டா நம்ம மாடு புல்லை மேய்கிறது போல் இவங்கள மேய்ஞ்சிடலாம். ஆனால் அவனுங்க நம்மளை புல் மேய்கிற மாதிரி மேய்கிறதுக்கு காரணம், இவர்கள் ஜெயிப்பது இவர்கள் பலத்தினால் அல்ல, இவர்களது தேவன் இவர்களுக்காக என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். ஒன்றும் செய்ய முடியாது சார். நம்ம வட்ட பூஜ்யம், நமக்கு திறமைன்னு ஒன்றும் இல்லை. ஆனால் நாம் சுமக்கிற அபிஷேகம் மகா பெரியது. நம்மோடு கூட இருக்கிற தேவன் மகா பெரியவர். நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் மகா பெரியது. நாம் சும்மா தான் இருக்கிறோம். நம்முடைய தேவன் நமக்காக செயல்படுகிறார், ஜெயத்தை கொடுக்கிறார். என்னுடைய கேள்வி, போன பாயிண்ட்டுக்கு வர்றேன். அந்த டாபிக்கு, அலங்கத்தை இஸ்ரவேலர்கள் இடித்தார்களா? அது இடிந்து விழுந்து இஸ்ரவேலர்கள் இடித்து தள்ளினார்களா? அல்லது அலங்கத்தை இஸ்ரவேலர்கள் விளைவித்தார்களா? அல்லது தேவன் விளைவிச்சாரா? விளைவிச்சார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இவனுங்களை அலங்கத்தை விளைவிப்பதற்காக பயன்படுத்தலை. இவங்களை என்ன செய்ய வச்ச? நீ துதி, அலங்கத்தை இடிக்கிறத நான் பார்த்துக்கிறேன். அதனால தான் அங்கே உள்ளே இருந்த ராகாப் என்கிற வேசின்னு சொல்லக்கூடாது, அந்த பெண்மணி. ஏன்னா அவளுக்கு மட்டும்தான் வெளிப்பாடு இருந்துச்சு. அவள் சொல்கிறா, நான் இந்த ஊரில் உள்ளவதான், இந்த ஊரில் உள்ள மோசமான பெண்ணு தான். ஆனால் எனக்கு தெரியும், நீங்கள் வந்து எங்கள் பட்டணத்தை சூறையாடிட்டு தான் என்ன செஞ்சுங்கிற போகிறீங்க. அதனால் உங்களுக்கு அடைக்கல நான் தாரேன். நீங்கள் வரும்போது எல்லாம் நான் செய்கிறேன். என் வீட்டில் ஒரு சிவப்பு நூல் இருக்குது, அடையாளம் பார்த்துக்கோங்க, என்னையே காப்பாற்றிடுங்க. அதில் ஏன்னா எங்கள் ராஜா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும், நாங்கள் எங்கள் அலங்கை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி எங்களால் ஜெயிக்க முடியாது. அதை இந்த பாயிண்டோட கனெக்ட் ஆக்குறேன். ஏன்னா நீங்கள் ஆபத்தானவர்கள். ஹலோ, சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்கேன், நான் ஆபத்தானவளாக்கன்னு இல்லை, சாத்தாண்ட போய் சொல்லு, சாத்தானே நான் ஆபத்தானவன். நான் துதிக்கிற ஒவ்வொரு செகண்டும், நான் ஆராதிக்கிற ஒவ்வொரு செகண்டும் உன்னுடைய ராஜ்யம் அளிக்கப்படும். நாங்கள் ஜெயத்தை சுதந்தரிப்போம். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. ஒரு தரிப்போலும் குறையில்லா
നിന്നോടുള്ള സ്നേഹം എന്നുയിരേ കാളറുകൾ നീ എന്നും എന്നും വേണം. ரெண்டாவது, ஒன்று இவங்களை ஜெயிக்க முடியாது, ரெண்டாவது இவர்களை ஒடுக்க முடியாது. ஜெயிக்க முடியாது, ரெண்டாவது என்ன செய்ய முடியாது, ஒடுக்க முடியாது. அதாவது அதோடைய எதிர்மறையாக சொல்லணும்னா, இவர்கள் நாளாக நாளாக இவர்கள் பெருகி கொண்டே இருப்பார்கள். என்ன எப்படி கொண்டு இருக்கிறாங்க, பெருகிட்டே. இவங்க எண்ணிக்கை குறைக்கவே முடியாது. இப்போ இவங்க தேவன் ஏதாவது செஞ்சாதான் உண்டு, பெருகிட்டே இருப்பாங்க. கிறிஸ்தவர்களை ஒடுக்குவதற்கு காரணம் கோபத்தினால் அல்ல, பொறாமையினாலும் அல்ல. ஒன்று, இவங்களை ஜெயிக்க முடியலை, ரெண்டாவது இவங்க பெருகிட்டு போகிறாங்க. என்ன செஞ்சுட்டு போகிறாங்க, இவர்கள் ஆபத்தானவர்கள். நம்ம முழங்கால முடக்குனா பரலோகம் நமக்காக இறங்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் ஆபத்தானவர்கள். தானியேல் ஆபத்தானவன். இவனை தொட போனா தொட்ட அத்தனை பேரும் சிங்க கபிக்குள்ள. ஹலோ ஹலோ சத்தமாமேன். ஹல்லேலூயா. மூணாவது இதை சொல்லிடுறேன். ஒன்று, ஜெயிக்க முடியாது, ஒடுக்க முடியாது. ரெண்டாவது, இவர்களை தீண்ட போனால் நமக்கு ஆபத்து. தீண்ட போனால் நமக்கு, எவன் தீண்ட வந்தானோ இவன் ஜெயித்தான் என்பது மட்டும் இல்லை, தீண்டினவன் அழிஞ்சான். அதான் ரொம்ப. ஹல்லேலூயா சொல்லுங்க. பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்ட போது எகிப்திய ஜனங்கள் பார்வோனை பார்த்து சொல்கிறார்கள், தேசம் அழிந்து போகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? ஹலோ சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. பார்வோன் அழிந்தான், தேசம் அழிந்து, வாதைகளால் அழிந்தது. இவர்கள் ஆபத்தானவர்கள். அவனை பேர் என்னது, இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் ஒருத்தன் உண்டே, மொர்தகாயில், அந்த தூக்கு மரத்தை செஞ்சவன். ஆமாம், தேங்க்யூ. ஆமாம், சும்மா இருந்து அவன் வணங்கலைன்னா இவன் சும்மா இருந்திருக்கணும். இல்லை, தொட போனான், சீண்ட போனான். இவனுக்காக ஒரு தூக்கு மரத்தை செஞ்சுட்டு சீண்ட போனான். என்னாச்சு? அவன் தூக்கு மரத்தில் தொங்குனான். இவன் மொர்தகாய் பார்வையில் அற்பமானவன், வேலையில் வாட்ச்மேனு, முகவரி அடிமை. ஆனால் அவன் ஆபத்தானவன். அவனை சீண்ட போனவன் தூக்கு மரத்து தொங்குனான். சீண்டப்பட்டவன் ராஜா ஏறுகிற குதிரையில் ஏறி தேசத்து ஜனங்களால் கனத்துக்குரியவனாய் மாறினான். இப்போ பக்கத்தில் உள்ள கேட்டு சொல்லுங்க, நீங்கள் ஆபத்தானவர்கள். ஒத்துக்கணும். வெரி குட். இனி முடிக்கிறேன். சொல்லுங்க, நான் ஆபத்தானவள். உங்கள் ஜபம் வல்லமை உள்ளது, உங்கள் கைத்தட்டு வல்லமை உள்ளது, உங்கள் அந்நிய பாஷை வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. நீங்கள் ஜபத்துக்கு வர்றது, இந்த ஜபம் தேசத்தில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒரு மிகப்பெரிய அழிவை, நீங்கள் உங்கள் வீட்டில் அதிகாலையில் எழுந்து நீங்கள் ஜபித்து அந்நிய பாஷை போட்டிங்கன்னா உங்கள் தெருவில் பிசாசு வர முடியாது. நீங்கள் ஆபத்தானவர்கள். உங்களை கண்டு சாத்தான் அந்த அளவுக்கு பயப்படுகிறான், நடுங்குகிறான். நீங்கள் மைக்கம் பிடிச்சிட்டு ஒரே பிசாசுக போராட்டம்னு சொல்லியது. அவனை பார்த்தா, ஐயோ உன்னை கண்டு நான் பயப்படுறேன் ஐயா அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ ஆபத்தானவன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இவர்கள் தந்திரத்தில் விழுந்து போனார்கள். பிள்ளையாம் ஒரு ஆலோசனை கொடுக்குறான். இங்கோட பெண்கள், மோவாபிய பெண்கள் ரொம்ப அழகானவங்க. இவனுக்கு பொம்பளைகளை பார்த்தா வாயை திறந்துருவானுங்க. நீங்கள் உள்ள மட்டும் அனுப்புங்க, இவனுங்க பாவம் செய்வானுங்க, அவங்க தெய்வங்களை இவங்களை அழிச்சு போடுவாங்க. நம்மை சாத்தான் வல்லமையினால் விழ வைக்க முடியாது. அதான் ரொம்ப கேர்ஃபுல். ஆபத்தானவன் தந்திரத்தில் விழுந்து போனான். ஆதாம் தந்திரத்தில் விழுந்து போனான். அவன பேர் என்ன? சிம்சோன். சொல்லுங்க, தந்திரத்தில் என்ன செய்தான்?
விழுந்து போனான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தந்திரத்தில் விழுந்து போனான். உன்னை வல்லமை கொண்டு அவன் எதிர்க்க முடியாது. நீ ஆபத்தானவன், தந்திரத்தில் உன்னை வீழ்த்துகிறான். இவர்கள் ஆபத்தானவர்கள் தந்திரத்தில் வீழ்ந்து போனார்கள். அதான் என்னுடைய செய்தி. ஹலோ, நாம் திரும்பவும் அடிமைகளாக இந்த தேசத்தில் வாழக்கூடாது. ஆபத்தானவர்களாக என்ன செய்யணும்? வாழணும். நாம் மனிதர்களுக்கல்ல ஆபத்தானவர்கள், சாத்தான். அல்லேலூயா. 5 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னா பரலோகம் களி கூர்ந்தது. சாத்தான் பயப்பட்டான், நடுங்கினான். அவன் ராஜ்யம் அழிக்கப்படுகிறது. ஒருத்தன் புதுசாக அபிஷேகம் வருகிறான், ஒருத்தன் புதுசாக ஊழித்து வருகிறான் என்றால் சாத்தான் அவர்களை அழிக்க தூண்டுகிறான். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல. நாம் தாக்கணும். இன்றைக்கி சில ஊழியர்கள் சோர்வை போட்டு அப்படி இது பண்ணுறான், தந்திரம். ஹல்லேலூயா. நம்ம ரொம்ப டேஞ்சர். எந்த சோதனை வந்தாலும் இதை நீங்கள் சாத்தானுடைய தந்திரமாக பார்க்கணும். சாத்தானே, ஒன்று நீ என்னை தந்திரத்தினால் விழ வைக்க முடியாது. நான் ஆபத்தானவன், என்னை வச்சு தான் உன்னை தாக்குவார் ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த வேடை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டீங்க? உண்மைதானா? நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ஆபத்தானவர்கள். சர்ச்சுக்கு இல்லை, பாஸ்டருக்கு அல்ல, சக விசுவாசிகளுக்கு அல்ல, சாத்தான சபைக்கும் சக விசுவாசிகளுக்கும் பாஸ்டருக்கும் நீங்கள் ஆசீர்வாதமானவர்கள். ஹலோ. ஆனால் சாத்தானுக்கு யார்? கண்களை மூடும். எல்லாரும் 5000 வச்சு ஃபீஸ் கட்டிட்டு போயிருங்க. ஹல்லேலூயா. என்ன வேடலை இன்னைக்கு எல்லாம் அந்தந்த ஸ்பாட்டு சூடான அப்பம். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாதே. என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். புலம்பலை கழிப்பாக மாற்றுகிறேன், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நீங்கள் அல்ல துதித்தது, கர்த்தர் துதிக்க வச்சாரு. நம்ம தாண்டிட்டோம், கர்த்தர் நம்மை பிரயாணம் பண்ண வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் உமக்காக ஓட வாழ ஜீவிக்க கிருபை செய்யும். இந்த வார்த்தைகளை எங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை, அதாவது இன்னைக்கு பேசின இந்த வேடே எங்களுக்கு இந்த இனி தியானிக்க போகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. இனி பேச போகிற வார்த்தைகள் எங்களுக்கு ஆண்டவரே இது போனஸாக தான் இருக்க போதப்பா. எங்கள் கண்களால் காணும், எங்கள் சபையாய் தாண்ட வைத்திருக்கிறீர், பிரயாணம் பண்ண வைத்திருக்கிறீர், துதிக்க வச்சிருக்கிறீர். நாங்கள் சுதந்திரிக்க போகிறோம். நாங்கள் ஆபத்தானவர்கள். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். அத்தனை பேரோடும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும்.